உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. முக்கியம், இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குன்னு சொல்ல வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரிடத்திலே அவர் வாசமா இருப்பார். அந்த பரலோகத்தின் தேவன் மனுஷர் வாசமா இருக்கிற பூமியிலே, புதிய பூமியிலே வாசமா இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். அவர்களும் எவர்களோடு இந்த இயேசு வாசமா இருக்கிறாரோ அவர்களும் அவரோடு வாசமாயிருப்பார்கள். இயேசு இவர்களோடு வாசமாயிருப்பார், வாழ்ந்து கொண்டிருப்பார். தேவன் தாமே அவளோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தின ஒழிந்து போயின, எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இந்த வசனங்களை எல்லாம் எந்த சபையிலும் யாவனும் பேசுறது இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியாது, பேச மாட்டான். பரலோகபிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன? நீ அவரை கடவுளாய் ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீ அவரை விசுவாசிப்பது உண்மையானால், இந்த பைபிளை ஒழுங்கா பரிசுத்தாவின் நிறைவுல படிச்சது உண்மையானால் அவரு சித்தம் என்னன்னு புரியும். பரலோகத்துல சிங்காசனத்தை விட்டு பிதா கிட்ட போறேன்னு சொன்னனால்தான் மிகாயேல் அந்த லூசிபரை அடிச்சு வீழ்த்துறான். இன்னைக்கு எல்லா லூசிபருக்கு இருக்கு பேரும் பரலோகத்துல பிதாமணியில படுத்துக்கிறான். சரி, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல என்ன பார்த்தோம்? மெய்கோசர்வ கரதீசிய எப்படி தேவன் அழிப்பார்னு பார்த்தோம். அப்புறம் அந்திகிசு, அப்புறம் சாத்தா, இவங்களை ஒவ்வொன்றையும் எப்படி தேவன் அழிக்கிறார்னு தெளிவா இதுக்கு முன்னாடி 3 காணொளி பதிவில் பேசியிருக்கிறேன், கேட்டிருக்கிறீர்கள். இப்ப இடையில ஒரு சந்தேகம் வரும். இயேசு இவங்களை அழிக்க இறங்குறாருல, அப்ப பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பார்கள்? நியாய தீர்ப்பை பத்தி பேசின கடைசி வீடியோ. பெரும் திரள் கூட்டம் கடற்கரை மணலை போல ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு இயேசு பூமியில இறங்குற அன்னைக்கு வரைக்கும் உள்ள அவ்வளவு பேரும் தேவன் எழுப்புவார். 2ஆம் மரணத்தை தள்ளுறதுக்கு பரிசுத்தவான்களுக்கு முதல் மரணம் மட்டுமே. முதல் மரணம் என்றால் சரீரத்தில். இப்போ வரும்போது என்ன நடக்கும் சொல்லி ஒரு சில வசனங்களை நான் கோடிட்டு காட்டுகிறேன். இயேசு எப்படி வருவார் அவரே எப்படி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27, 28, 29, 3 வசனம் வாசி கேட்போம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. இங்க ஒரு அந்திகிறிஸ்தன் சொன்ன மதியா 1000 வருஷத்துக்கு பின்னாடி இவன் போய் பரிசுத்த ஆலயத்துல எருசலேம்ல உட்கார்ந்து அந்த மக்கள் எல்லாம் ஏமாற்றி நான் தான் கடவுள் சொன்ன உடனே மின்னல் கிழக்கிருந்து திடீர்னு தோன்றி பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரே வருகையும் இருக்கும். அந்த மனுஷகுமார் தோன்றி பிரகாசிப்பார். அங்கிருந்து இறங்குவார் இவனை அழிக்கிறதுக்கு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். சரி, அந்நாட்கள் கோத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரி அடையாளங்கள் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் அந்த பூமியில உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வருவாய் துணிக்கு எக்கால சத்தத்தோடு தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை வானத்திலிருந்து ஒரு முனை முதற்கொண்டு அந்த கடற்கரை மணலை போல மக்கள் எழுப்பி நிற்கும் போது அவரால் அனுப்பப்பட்ட தூதர்கள்
அவருடைய மக்களை வானத்தின் ஒரு முனை துவக்கி மறுமுனைக்கு வரைக்கும் உள்ள 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவரெல்லாம் ஒன்னா கூட்டி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு, பரலோகத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு கூட்டி சேர்ப்பார்கள். இன்னும் அப்படி அவர் வரும்போது என்ன நடக்கும்? அவரு வருவாரு, எப்படி வருவாரு? அந்த சமயத்தை என்ன நடக்கும்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்கு மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிக்கணும். அந்திகிறிஸ்துவை அழிக்க, சாத்தானை அழிக்க அவர் இறங்கி வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, அப்போ உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படியே எதிர்கொண்டு போவார்கள் மறுபமாகி. இது வரைக்கும் 6 வகையான பரிசுத்தவான்னு சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் போய் எங்க இருப்பாங்க? வாசி முடி போகிறேன். மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள, மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் இருப்போம் அல்ல. நான் 30 வருடங்களாக இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். பரலோகம் ஒரு பேரும் போக முடியாது. எப்ப இப்படி கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு? ஏன் எங்களுக்கு மட்டும் தெளிவா புரியுது? அப்படி என்றால் பரலோகம் போற சொல்ல அத்தனை பேரும் லூசிபர் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். சொன்னா ஒரே அட்டி வெட்டி விழுத்திடுவாங்க. அப்பதான் உனக்கு பரலோகம் என்னன்னு தெரியல, தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு தெரியல, பரிசுத்த நகரம் என்னன்னு தெரியல, தேவனுடைய வாசஸ்தலம் என்னன்னு தெரியல, மனுஷனுடைய வாசஸ்தலம் என்னன்னு தெரியல, பரலோக வாசஸ்தலம் என்னன்னு தெரியல, ஒரு இளவும் தெரியல. ஆனா என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? ONETWO2 இப்படின்னு இந்த எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க. 1லேருந்து 10 வரைக்கும். அந்த மாதிரி எல்லா ஊழியமும் எவனை பார்த்தாலும் இயேசு ரட்சிக்கிறார், சுவிசேஷம் சொல்றானா, ஞானசானம், வேலை கொடுப்பாரு, காசு கொடுப்பாரு, வேற பரலோகத்துக்கு போறேன்றான். இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த எல்கேஜி பிள்ளைங்க 1 2 3 ராகமோடு சொல்லுமாரு சொல்லிட்டு திடீர்னு 199 199 98 97 சொன்னா வாத்தியார் மார்க் போடுவான. அந்த மாதிரி இந்த பையன் ஊழியம் இருக்கு. ஏசு சோறு கொடுப்பார், பேய ஓட்டுவான், நோய் ஓட்டுவான்னு சொல்லி டப்புனு பரலோகத்துக்கு போறேன்றான். அவ்வளவுதானே? அப்புறம் ஒண்ணுமே இல்லையா? எவ்வளவு கேவலமா இருக்கு கிறிஸ்தவ உலகம். இப்ப நான் பேசுறதுலாம் ஒருவன் பேசுறது கிடையாது. அதுக்காக நான் பேசாம விட முடியாது. கர்த்தர் என்ன பேச வைக்கிறார். இவ்விதமாய் ஆகாயத்தில், எந்த ஆகாயத்தில்? ஆதியாகமம் 1:26 சொல்றாரு, நான் பார்க்கிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இருக்கிற இதை ஆகாய விரிவு, வானம் என்கிற ஆகாய விரிவு. இந்த ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஆகாயம். அப்ப அந்த ஆகாயம் எது? இவ்விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு சொல்லி அது எது? இதுக்கு பேரு மத்திய ஆகாயம்னு சொல்றாங்க. பூமியில இருந்து மேல போனா முதல் வானம், 2வது வானம், 3வது எல்லாமே ஆகாய விரிவு தான். அப்புறம் அதை தாண்டினா பரதீசுன்னு ஒரு இடம் இருக்கு. அதை தாண்டினா முழு பரலோகம். பரலோகம் கிட்ட போக முடியாது. இதுவரைக்கும் யாரும் போனதில்லை இயேசு கிறிஸ்துவை தவிர. இயேசுக்கு மிகவும் அன்பா இருந்த யோவான் வாசல் வரைக்கும் தான் போனாரு. அங்கிருந்து தூதன் வந்து எல்லாத்தையும் காமிச்சு அனுப்பிச்சு விட்டார். 21 அதிகாரம் அப்படிதான், 22 அதிகாரமும் அப்படிதான். ஒருவனும் அங்கே உள்ள போனதில்லை, எப்பொழுதும் இல்லை. பரலோகம் போற சொல்ல அத்தனை பேர் தேவை தூசம் சொல்றாங்க. முட்டாப்பேர் அறியாம பைத்தியகர்த்தமா வளர்றாங்கன்னு அர்த்தம். பாப்பா எவன் எத்தனை பேர் போறான்னு பாப்போம். இவ்விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட என்று சொன்னால் நாம் அந்த முதல் வசனத்துக்கு வருவோம். 21 அதிகாரம் வெளிப்படுத்த 21 அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கிறேன். பின்புலான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. முந்தின வானம் முந்தின பூமி ஒழிஞ்சு போயிட்டு சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு என்ன அர்த்தம்? எது முந்தின வானம், எது முந்தின பூமி? இந்த காணொலி பதிவில் நான் ஏற்கனவே கடவுளை காமிச்சு நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் 3 போர்டு. காட்டுவாங்க பாருங்க, ஏற்கனவே போட்டிருக்கோம். புரியாதவனுக்கு மறுபடியும் போட்டு காட்டி புரிய வைக்கிறது தப்பு இல்லை. அந்த போர்டில் பாருங்க,
மத்திய ஆகாயம் இருக்கும். இவ்விதமா ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு சரி, பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து வர்றாரு. அப்ப அநேக பழைய ஏற்பாடு எல்லா பரிசுத்தவான்களும் எழுப்பிட்டாங்க. நம்ம எங்க போனாங்கன்னு போட்டு பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50, 51, 52, 53, 54 வசனம் வாசிக்கிறோம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டார். இயேசு சிலுவையில் தொங்கி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் துடைச்சி வைக்க ரெண்டா கிழிஞ்சது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலையும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. கல்லறை திறந்தது. சித்தரிடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆதாம் முதற்கொண்டு இயேசு ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் இரத்த சாட்சியை தவிர முதல் வகை பரிசுத்தவான் தேவனுடைய முதற் பலன். இரண்டாவது வகை பரிசுத்தவான் இரத்த சாட்சியை தவிர மற்ற அனைத்து பரிசுத்தவான்களும் போறாங்க. வாசி கேட்போம், எலும்பி எங்க போறாங்க? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து கல்லறை விட்டு புறப்பட்டு பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு பரிசுத்தவான்களும் பூமிக்குள்ள இருந்தாங்க. அதாவது மேல் பாதாளம், கீழ் பாதாளம். அந்த பூமிக்குள்ள மேல் பாதாளம் வந்து பரிசுத்தவான்கள் தங்கியிருந்த இடம். இயேசு மரித்து 3 நாள் பாதாளத்தை போய் காவல் உள்ள ஆவிக்கு பிரசங்கம் பண்ணாரு போட்டிருக்கு. எல்லா வசதியும் பேசாம நேரம் ஓடி போயிடும். போய் படிச்சுக்க, பைபிள் இருக்கு. அப்படி அந்த முதல் பாதாளத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் இயேசுவோடு கூட உயிர்த்து வரும்போது அவ்வளவு கூட்டிட்டு போய் 3ஆம் வானத்தை தாண்டி நமக்கு மேல, பூமியிலிருந்து நமக்கு மேல முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், அதை தாண்டி பரலோகம், இது ரெண்டுக்கும் இடையில ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் பரதீசு, மத்திய ஆகாயம். அங்க ஒண்ணி வச்சுட்டார். இப்போ அவர் வரும்போது கூட்டிட்டு வர்றாராம். யூதா எழுதின புஸ்தகம் ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்கு. யூதா 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசி கேட்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். இவர்களை குறித்து என்றால் இந்த உலகத்தான கடவுளை ஏற்றுக்கொள்ளாமை குறித்து எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும். அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல கிரியை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசல கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட 1000 தமது பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அந்த 1000 பரிசுத்தவான்கள் எங்கேருந்து வராங்க? இந்த 1000 பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு வரும்போதுன்னா பரதீசிலிருந்து வராங்கன்னு அர்த்தம். அப்ப எப்படி பரதேசிக்கு போனாதானே வர முடியும். அப்படி வரும்போது இதுக்குள்ள இயேசு கிறிஸ்து பூமியில 1000 சாட்சி முடிஞ்சது. அப்ப 2வது வகை இரத்த சாட்சியில் உயிர்த்து 1000 அரசாட்சி முடிச்சு அவங்களும் மத்திய ஆகாயத்துக்கு போயிடுறாங்க. பரதீசிங்கிற மத்திய ஆகாயம். அப்புறம் அண்ணர்கள் கனிகள் எல்லாம் போறாங்க. கிறிஸ்துக்குள் மரித்து உயிர்த்து போறாங்க. உயிரோடு இருக்கவங்க எதிர்கொண்டு போய் அவ்வளவு பரிசுத்தம், அதாவது நியாய தீர்ப்புல வந்து வலது பக்கம் இடது பக்கமா பிரிக்கிற அந்த 7வது வகை பரிசுத்தவானுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு பேர் மேல போய் நாம காண்கிற அந்த 3 வானத்துக்கும் பரலோகத்துக்கு இடையில உள்ள பரதீசி. இதை குறித்து பவுல் என்ன சொல்ற வாசிக்கும்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிக்கிறோம். மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தருடைய தரிசனங்களை வெளிப்படுத்தலை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் 3ஆம் வானம் நம்ம பார்க்கிற முதல் வானம் சூரிய சந்திர நட்சத்திரம். 2வது வானம் அங்க ஒரு பெரிய கடல் இருக்கு, பனிக்கட்டி மாதிரி இருக்கு. 3ஆம் வானம் பூமி இருட்டா இருக்கு. இதை பலமுறை பல வீடியோல பேசியிருக்கேன். 2வது இப்போ சொல்றேன், இந்த 3 வானத்தை தாண்டி நேர பர்வத்துக்கு போக முடியாது. அங்க பரதீசுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் பேதுரு, யாக்கோப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு எல்லா பரிசுத்தவான்களும். அதாவது இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் மரிக்கிறார்ப்பா, அவர் முதல் வகையா நேரம் அங்க போயிடுவார். பூமி தூளை நிறுத்த பண்ண மாட்டார். இயேசு வரும்போது எதிர்கொண்டு போக மாட்டார். பவுல் அன்னைக்கு உயிரோடு இருக்கும் என்ன பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப பவுல் உயிரோடு இருக்காரா? இல்லையே, அவர் ஏற்கனவே போயிட்டாராங்க. அந்த புத்தகத்தை எழுதுகிற அந்த எழுத்தாளர் எல்லாரும் எழுதும் போது தன்னை சேர்த்தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு எழுதும் போது ஒரு உயிரோடு இருந்தார். ஆனால் அப்படி எழுதுவாங்க.
அதுக்காக இப்போ பவுல் எதிர்கொண்டு போகிற லிஸ்ட்டில் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், வரும்போது நாம் உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை ஏசுனா சாகரத்தில் வந்துட்டாலும் எதிர்கொண்டு போகலாம், இல்லை அதுக்கு முன்னாடி மறிச்சா உயிர் தள்ளலாம். அப்போ நாமும்னு பேசும்போது இப்போ நாமும் தான் பேசுவேன். நான் மறிச்சிட்டுனா இது இன்னும் அப்புறம் ஏசு வரும்போது நான் அங்கே வர முடியாது. உயிரோடு இருக்க நாம் அந்த வகைக்கு வர முடியாது. ஆயிரமான பரிசுத்தம் வராரு. எதுக்கு வராரு? இப்போ நான் சொன்ன அனைத்து வசனங்களும் இயேசு வரும்போது அந்த பரிசுத்தங்களோடு வருவார். வந்து இங்க இடது பக்கத்தில் நியாயம் தீர்க்கப்பட்டு நிற்கிறவன நர தள்ளி வலது பக்கத்தில் கூட வானு கூட்டி அவனையும் கொண்டு இந்த மத்தியாயத்தை வச்சுருவார். எதுக்கு? பூமியை சுட்டரிக்க, பூமியை அழித்து ஒழிக்க, அக்கினால் சுட்டரிக்க. பூமியில அவ்வளவு மக்கள் செய்த பாவம் அந்த பூமி மேல் இருக்கும். ஒரு 8 அடி ஆழத்துக்கு புல்டோசர் வச்சு நிறவி தள்ளி விட்டா குழியில எப்படி இருக்குமோ அந்த போல மலைகள், மேடுகள், பள்ளங்கள், குன்றுகள் எல்லாம் அட்டி நொறுக்கி சும்மா சமபூமியை ஆக்குவார். அதுதான் இப்ப இருக்கிற பூமி அப்ப இருக்காது. எல்லாம் ஒரே பூமியா இருக்கும். 7 கண்டம்லாம் இருக்காது, கடலே இருக்காது, நிரப்பப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோலாவில் நேராகணும், கரடு மூடனா சமமாகணும். எப்போ? இயேசு வரும்போது. அவர் வரும்போது இவ்வளவு காரியங்கள் நடக்கு. சோ இளைஞன் நீ அறிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால் 7 வகையான பரிசுத்தவான்களையுமே கொண்டிமா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நடுப்புற அவர் வரும்போது 3 வான மடமடன் அகன்று போயிடும். 2 பேதுரு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று. அப்பொழுது நாம பார்க்கிற இந்த 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் மடமடவென்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். அந்த பூமி பஞ்ச பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதுல கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அப்புறம் இப்படிவையெல்லாம் அழிந்து போறவர்களா இருக்கபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தம் நடக்க தேவபக்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். ஏன்டா எல்லாம் பேச மாட்டீங்க? சரி, எவன் பேசினாலே என்ன பேச கர்த்தர் அனுமதி கொடுத்துக்கிறார், பேச கத்து கொடுத்தார், ஆவியான வழியெடுத்த நான் சந்தோஷப்படுறேன். நான் அவருக்கு ஊழியம் செய்யறேன், அவருடைய வார்த்தை பேசுறேன். ரைட். வானம் மடமடன் அகன்று போயிடும். இந்த 3 வானம் போயிடும். பூமி அழித்தொழிப்பார். அப்ப மத்திய ஆயத்தில் கொண்டு எல்லாத்தையும் வச்சுக்குவார். 1ஆவது வகை, 2ஆவது வகை, 3ஆவது வகை, 4ஆவது வகை, 5, 6, 7 வகையான நியாய தீர்த்து முடிச்சு கூடி கொண்டு போய் பரலோகத்து பூலத்து மத்திய ஆயத்தில் வச்சு பூமியை அழித்து ஒழித்து இததான் முந்தின வானம் ஒளிந்து போயிற்று, முந்தின பூமி ஒளிந்து போயிற்று. அப்படி என்றால் புதிய வானம் புதிய பூமி தோன்றிற்று, உண்டாக்கப்பட்டு என்ற அர்த்தம். இப்ப வெளிப்பத்து 21ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசி தெளிவா புரியும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஆமா, முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயின. முந்தின வானம் முந்தின பூமி ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்ற வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கத்தான் நான் அந்த பைபிள காடு மேலாம் சுத்தி வந்தேன். இவ்வளோ வசனம் விளக்கம் கொடுக்க வேண்டியா இருக்கு. இதெல்லாம் ஒரு வயலும் பேசுறதுல தெரியவும் செய்யாது. பேசாண்டி போ, ஆண்டோட தண்டனை வாங்கிக்க. பைபிளை தூக்கி அவனா பிரசங்கியார் வந்து அத்தனை பேர் கணக்கு கொடுத்தான் ஆண்டுட்ட. ஏன்டா இதெல்லாம் பேசுறதுன்னு கேட்பாரு. நான் வெறும் இளம்பங்கால திட்டம் தான் சொன்னேன். இளம்பங்கால திட்டம் பைபிள் இருக்கா? போட்டா பயில் திட்டம் பைபிள் இருக்கா? சொல்லு. இப்படியே சாவங்களா போங்கலாம், அழிஞ்சு போங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்படி அது வருகையில் அவ்வளவு சம்பவம் நடக்கு. முந்தின வானம் முந்தின பூமி ஒழிஞ்சு போது சகல பரிசுத்தம் மத்திய வானத்தில் இருப்பாங்க. இப்ப வாசிக்க இருப்போம் 2ஆம் வசனம். புதிய எருசலேமாகிய இந்த பரிசுத்த நகரத்தில் தான் சகல பரிசுத்தவான்கள் பிரவேசிச்சு இயேசு உயிர்த்தெழுந்த போது போய் பிரவேசித்தார்கள், காணப்பட்டார்கள் வாஸ்தவம் இல்லையா? அந்த பரிசுத்த நகரம் தேவனிடத்தில் நின்று இங்க பூமியில ஸ்தாபிக்கப்படணும். பரதேசிக்குள்ள இருக்கிற அவ்வளவு பரிசுத்தவான்களையும் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பரிசுத்த நகரம் வேற எதுவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் குறிக்கும். பரலோகராஜ்யம் வேற எதுவும் இல்லை, இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கும். தேவனுடைய ராஜ்யம் 9 பேர் இருக்குன்னு சொன்னாங்க. பரலோகராஜ்யம், தேவராஜ்யம், அன்பு குமாரராஜ்யம், பரமராஜ்யம், நிலையான ராஜ்யம், நித்தியராஜ்யம், அசிவலா ராஜ்யம், முடிவிலா ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம், பரிசுத்த நகரம். இந்த 9 பேரும் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. அவர் இறங்கி வந்தார்னா அந்த பரிசுத்த நகரம் இறங்கி வருதுன்னு அர்த்தம். அவர் இறங்கி வந்து என்ன பண்ணுவார்? மற்ற எல்லா பரிசுத்த மத்திய ஆயத்தில் இருப்பாங்க.
பூமியை சரி செய்வார், புதிய பூமி வந்துடும், நகரத்தை ஸ்தாபிப்பார். இதை பின்னாடி பார்க்கலாம், அடுத்த காணொலி பார்க்கலாம். புதிய எருசலேமை பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அங்க இறங்கி வந்தாலும் பரிசுத்தம் வந்துச்சுன்னு அர்த்தம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஒரு பெரிய சத்தம் வந்துச்சா. எல்லாம் ஓடியாங்கடான்னு கிடையாது. லூசுப்பர மெண்டல் பெருவலா, பரலோகம் பொருள் பேசுற லூசுப்பர மெண்டல் பெருவலா, எல்லாரும் பரலோகத்துக்கு பரலோகத்தை சத்தம் கேட்கல. பரலோகத்து என்ன சத்தம் கேட்குது? அது இதோ மனுஷனுக்கு, இதோ பூமியில குடியிருக்கிற மனுஷன், பூமியில குடியிருக்க போகிற மனுஷனாகிய பரிசுத்தவானாகிய சகல பரிசுத்தவான், 7 வகையான பரிசுத்தவான்களும் குடியிருக்க போற பூமியில இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு. பரலோகத்தில் இல்லை. புதிய பூமியில் சகல பரிசுத்தவானாகிய மனுஷர்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்தில் அவர் வாசமா இருப்பார். இந்த பூமியில பரிசுத்தவான்கள் இடத்துல அவர் வாசமா இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். இந்த பரிசுத்தவான்கள் அவருடைய ஜனங்களா இருப்பாங்க. தேவன் தாமே அவளோட கூட தேவன் தாமே கூட அவருடைய தேவனா இருப்பார். அவருடைய தேவனா இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன். இப்ப அந்த பரலோக ராஜ்யம் என்கிற பரிசுத்தம் அங்கே பூமியில யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ கர்த்தருக்காக, நிந்தை, அவமானம், அடி, உதை, இரத்த சாட்சி, பசி, பஞ்சம், பட்டினி, வருத்தம், கண்ணீர், கவலை, வறுமை, பாரங்கள் எல்லாம் அனுபவிச்சவங்கள அங்க இந்த கண்ணீரை ஆவற்றி துடைப்பார். அப்புறம் இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. அங்க போன பிறகு மரணமே கிடையாது, நிச்சயம். அப்புறம் அங்க துக்கமே கிடையாது, எந்த துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, அலறுதலும் இல்லை. ஐயோ கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், ஐயோ நோயில மாட்டிக்கிட்டேன், ஐயோ வறுமையில மாட்டிக்கிட்டேன், சோறு இல்லையே, குடியிருக்க இடம் இல்லையே, ஐயோ என் எதிராளி என்னை போட்டு அடிக்கிறானே, என் சொத்தை புடின்னு போட்டாங்க. அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, துக்கமும் இல்லை, முந்தினவை எல்லாம் ஒளிந்து போயின. இதுதான் வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-4 விளக்கம். நன்றி, வணக்கம். இந்த பரிசுத்தத்தை பின்வரும் காணொலியில் நம்ம தெளிவாக பார்ப்போம்.